ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தீபாவளி அன்றைக்கி எடுத்த விலாக் தான். அன்றைக்கி வந்து கோலமெல்லாம் சும்மா ட்ரை பண்ணியிருந்தேன் தீபாவளின்னெல்லாம். அதுக்கப்புறம் காஃபியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து கார்டன் சைடு போனேன். இந்த ரெட் ரோஸ் வந்து பூத்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இத்தனை நாளாக செடியில் இருந்துச்சு, அவ்வளோக்கா பூக்கலை. இப்போ தான் வந்து மண்ணில் ஊனங்காட்டிக்கு நல்லாவே பூத்து வந்துருந்துச்சு. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லி நான் எதே பிளான் பண்ணியாச்சு. இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, 4-5 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் பட்டை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சீக்கிரம் மசாலா ரெசிபி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், பிரியாணி ரெசிபிஸ் ஆட் பண்ணல. ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி பாட்டில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் ஆஸ்யூஸ்லாம் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எப்பவும் போல் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுமே இப்போ ஃபைனாக அரைக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசம் போனதுமே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மிளகாத்தூள் மட்டும் தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி பிரியாணி செய்வீங்களோ அந்த மாதிரியே செய்யலாம். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பவுடர் ஆகினதும் இது கூடவே நம்ம 10 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணி நல்லாவே ப்ரைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எங்கடா பிரியாணி செய்ய ஜூடியோ வீடியோஸ் வருதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அன்றைக்கி வந்து தீபாவளி அன்றைக்கி தான் நாங்கள் வந்து தீபாவளி பர்ச்சேசிங்கே போயிருந்தோம். தீபாவளி டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல்லே போயிடுச்சு. மார்னிங் போனவங்க ஈவினிங் 5 o'clock தான் அம்மா வீட்டுக்கு வந்து ரீச் ஆனோம். ஜூடியோவில் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். திருப்பூருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து தீபாவளிக்கு முன்னாடி தான் ஜூடியோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ப்ராசஸிங் போயிட்டு இருந்துச்சு. ஜூடியோ திருப்பூருக்கு வந்தோடனே ஹாப்பி தான். இடையில போய் பர்ச்சேஸ் பண்ணவே முடியல, எங்களுக்கும் ஒர்க் பிஸினால நாங்கள் தீபாவளி பர்ச்சேஸே தீபாவளி அன்றைக்கி தான் பண்ணியிருந்தோம். வாங்க என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பிளாக் கலர் வந்து ஐலைனர் தான் வாங்கியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது தான் ஐலைனர், கீழே இருக்க ப்ரஷ்ஷுன்னு நினச்சேன். அப்புறம் ஓப்பன் பண்ண தான் தெரிஞ்சது மேலே இருக்கிறது தான் ப்ரஷ்ஷுன்னு சொல்லி. ஜூடியோவில் வாங்கினோம்னா அதோட வாட்டர் ப்ரூஃபிங் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் இந்த டைம் வந்து ஜூடியோவில் வந்து ஒரு சில திங்ஸ் அங்கே வாங்கினேன். ஆல்ரெடி வந்து நான் ஈரோட்டில் இருக்கிற ஜூடியோவில் வந்து ட்ரெஸ்ஸு, மேக்கப் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் நான் இங்கே வந்து திருப்பூரில் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ தான் திருப்பூரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அங்கே கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இருக்கிறதுல நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து ஜூடியோவில் வந்து செரி கலர் வந்து லிப் பாம் எடுத்திருந்தேன். இது வந்து இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்துச்சு. யூஸ் பண்ணுறவங்க இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே இன்னொரு வயலட் கலர் மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருந்தேன். இதோட ஃபோட்டோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது கலர் நேமெல்லாம் வந்து தெரியாது, நான் அதுக்காக அந்த லேபிள் எடுத்துங்க கூட உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணேன். பட் அந்தளவுக்கு கிளியராக இருந்துச்சா என்னன்னு தெரில. சாரி கைஸ், அந்தளவுக்கு கிளியராக தெரிலன்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த லேபிள் நேம் என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த லிப்ஸ்டிக் கலர் வந்து நல்லாவே இருந்துச்சு. நம்ம சாரியெல்லாம் வியர் பண்ணும்போது இந்த கலர் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் வந்து ரெகுலராக வந்து எங்கேயாவது வெளியே போகும்போது லைட்டாக யூஸ் பண்ணுவேன், எப்போயாவது ரேராக. அப்படியே ஹஸ்பண்டுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து 3 எடுத்திருந்தோம். இது கூட வந்து எனக்கு வந்து ஒரு செப்பல் எடுத்திருந்தேன். எனக்கு சைஸ் கிடைக்கிறதே பெருசு, எனக்கு சைஸ் கிடைச்சனும் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அம்மா, அப்பா, அத்தை, குழந்தைனாருக்கு 4 பேர்த்துக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அப்பாவுக்கு வந்து இந்த வேஷ்டி மட்டும்தான் எடுத்திருந்தோம், ஷர்ட் வந்து மேட்சிங்காக கிடைக்கல. ஸோ வந்து இன்னொரு நாள் எடுத்துக்கலான்னு வந்துட்டோம். இது அம்மாவுக்கும் அத்தைக்கும் இதே சாரீ தான், 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி எடுத்திருந்தோம். இது போன வருஷம் இல்லாமல் முந்தின வருஷம் வந்து 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி சாரீ வெவ்வேறு கலரில் எடுத்திருந்தோம். இந்த டைம் வந்து 2 பேர்த்துக்கு ஒரே கலரில் 2 சாரீ கிடச்சங்காட்டிக்கு 2 பேர்த்துக்குமே ஒரே மாதிரி எடுத்தாச்சு. வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பட்டாசு வாங்கிட்டு வந்து பட்டாசு அடித்தோம். அத்தைக்கு வந்து வர வழியிலேயே சாரீ கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ வந்து நாங்கள் பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு அன்றைக்கி ஹாப்பியாக போச்சு அந்த தீபாவளி. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நீங்களும் சேஃபாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பட்டாசுல அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹஸ்பண்டுக்கும் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி லைட்டாக வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துச்சு. நான் கொஞ்சம் பயந்துக்குவேன் பட்டாசுக்கெல்லாம். ஸோ ஹஸ்பண்ட் தான் நிறைய பட்டாசு வச்சாங்க, நான் எனக்கு இழுத்துட்டு போய் எப்படியோ ஒன்று வைக்க வச்சாங்க. அம்மாலாம் சும்மா இந்த மாதிரி கம்பி மத்தாப்பு இப்படி தான் பிடிப்பாங்க. பட் இந்த டைம் வந்து கம்பி மத்தாப்பு பிடிச்சி கொண்டு வந்து இந்தா பிடின்னு கொண்டு வந்து கொடுக்க வேண்டாமா,
கூட்டிகிட்டு போய் நான் புஸ்வானம் வைக்க வச்சிட்டேன். அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி வந்து புஸ்வானம் சங்கு சக்கரத்துக்கு வந்து இது புஸ்வானம் அண்ட் சங்கு சக்கரம் மாதிரி ஒரு நியூவாக கொண்டு வந்திருந்தாங்க. நியூவாக என்னன்னு தெரியல, நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கில் சூப்பராக இருந்துச்சு. தீபாவளின்ட்டு தீபாவளி அன்றைக்கி சட்டுன்னு டேவே முடிஞ்சிருச்சு. நான் ரீல்ஸுக்காக ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அப்கமிங்கில் வருது இந்த வீடியோ தான் ரீல்ஸுக்காக எடுத்திருந்தேன். எப்படி வந்திருக்குன்னு தெரில, பட் வந்து பார்க்குறக்கு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது எங்கள் 2 பேர்த்தோட அவுட்ஃபிட் இதுதான். ஹஸ்பண்ட் வந்து தீபாவளி அன்றைக்கி தான் அந்த ட்ரெஸ் எடுத்திருந்தோம். ரீல்ஸ்க்காக இந்த வீடியோ எடுத்திருந்தேன், பட் நான் பிளான் பண்ணது வேறு, வந்தது வேறு. சூப்பராக இருந்துச்சு. பட்டாசெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு பிரியாணியே பேலன்ஸ் இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. நீங்களும் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். டாட்டா.